வேலூர்ண்ணா. ஆனா வர 27ஆம் தேதி உங்க ஊருக்கு வந்து விஜய் பேச போறாரு. வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? வரவேற்கிறோண்ணா. ஆமா. மாற்று கருத்து இருக்கா அவர் வருகைக்கு? ஒன்றும் மாற்று கருத்து இல்லைண்ணா. வரணும்ண்ணா அவரு கண்டிப்பா. எதிர்பார்க்கறீங்க அவர் வருகையை? முதலமைச்சரா உட்காரணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆட்சியில் வந்து எல்லாம் ஓயல் பணம் ஏழை மக்களுக்கு எதுவுமே சேரல. இப்போ வந்து அது எதனா ஒரு மாற்றம் வரும்ன்ட்டு பார்க்குறாங்க ஐயா. வேலூர்ல விஜய் ஆதரிக்கிற மக்கள் இருக்காங்களா? இருக்கிறாங்க ஐயா. கண்டிப்பாக வேலூர் ஓட்டு போட்டுருவாங்களா? போடுவாங்க ஐயா. கண்டிப்பாக போடுவாங்க. அப்ப நீங்க விஜய் வருகை எதிர்க்கல ஆதரிக்கிறீங்க? ஆதரிக்கிறீங்க ஐயா. எங்க தலைவர் ஐயா அவரு. ஆனா இது என்ன ஊர்னு? வேலூர்ண்ணா. ஆனா வர 23ஆம் தேதி விஜய் இங்க வராரு, உங்க ஊருக்கே வராரு. எதிர்க்கிறீங்களா இல்ல ஆதரிக்கிறீங்களா அவர் வருகையை? ஆதரிக்கிறோண்ணா. எந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கறீங்க அவர் வருகையை? ரொம்பண்ணா ஒரு சேஞ்ச் வேணும், அதனால எதிர்பார்க்கணும். வேலூர் மக்கள் எல்லாம் ஆதரிப்பாங்களா? அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பாண்ணா. எதனால அவர் வரணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சேஞ்ச் இருக்குதுனால, அதனால தான் நான் வேணும். வேலூர் வந்து பேசலாம். பேசலாம்ண்ணா. எதிர்பார்க்கறீங்க? எதிர்பார்க்குறோண்ணா. அவருக்கு எந்த தடையுமே இல்லையா? இல்லைண்ணா, எதுவும் இல்லைண்ணா. ஐயா இது என்ன ஊர் ஐயா? வேலூர். ஐயா இங்க வர 23ஆம் தேதி விஜய் வந்து பேச இருக்கிறாரு. வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அதெல்லாம் வரவேற்கும் சார். அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. வரட்டும், நல்லது தான். ஆட்சிக்கு வரணும்னு தான் நினைக்கிறோம். கண்டிப்பா வருவார். வேலூர் மக்கள் ஆதரிப்பாங்களா ஐயா? கண்டிப்பா ஆதரிப்பாங்க. எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வரும். கண்டிப்பா இருக்கும். ஆனா என்ன ஊர்ல இது? வேலூர். ஆனா வர 23ஆம் தேதி விஜய் வந்து பேச இருக்காரு. வரலாமா வேணாவா? எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? ஆதரிப்போம்மா. புதுசா ஒரு ஆள் வர்றதுக்கு ஆதரப்பு தான். ஆதரிக்கிறேன். காரணம் என்ன, புதுசா ஒருத்தர் வரணுன்றது தான். அதுதான் மாற்றம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை. அதுக்குதான் மாற்றமே தராங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை எதுக்கு தராங்கன்னா, யாரும் பர்மிட் இல்லாம ஒரு புது மாற்றத்தை உருவாக்குன்றதுதான். ஆனா இப்ப விஜய்க்கு எதிர்ப்பு ஏதாவது இருக்கா வேலூர்ல? மக்கள் எல்லாம் ஆதரிப்பாங்களா? கண்டிப்பா தாராளமா ஆதரிப்பாங்க. எல்லா இடத்துலயும் அவருக்கு ஆதரவு உண்டு. எல்லா இடத்துலயுமே ஆதரவு உண்டு. மக்கள் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா. வேலூர்ல எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க அவர் வருகை? அவர் வரைக்கும் நல்லா எல்லா இடத்துல விட வேலூர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா எதிர்பார்க்குறாங்க. 75% எதிர்பார்க்குறோம். கண்டிப்பா ஆதரவோடு இருக்கிறோம். ஆனா எந்த ஊர்னா இது? வேலூர்ண்ணா. ஆனா வர 23ஆம் தேதி விஜய் வந்து உங்க ஊருக்கே வராரு. எதிர்பார்க்கறீங்களா இல்லனா வந்து வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? வரவேற்கிறோம்ண்ணா. இல்ல புதுசா மாற்றம் எது பண்ணு பாக்குறோம், அதனால நாங்க வரவேற்கிறோம். வேலூர் மக்கள் ஆதரிக்கிறாங்களா? தமிழ்நாடு ஃபுல்லா ஆதரிக்கிறாங்கண்ணா. பரவாயில்ல. அவர் வரணும்னு நினைக்கிறீங்களா? வரணும்ண்ணா, கண்டிப்பா வரணும். எதனால இந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? எந்த ஆட்சி இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. நாங்க ஆட்டோக்காரங்க எல்லாமே இது வரைக்கும் பார்த்துருக்கோம். எங்களுக்குன்னு எந்த நல்லதும் கிடைக்கல. புதுசா வர்றவங்க எதனா பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வேலூருக்கு வரலான்றீங்க? கண்டிப்பா வரணும்ண்ணா. வேலூருக்கு வரும்போது நல்ல ஒரு எழுச்சியா இருக்குமா வேலூர்? கண்டிப்பா இருக்கும். அவர் போன மாவட்டங்கள் எல்லாமே ஒரு எழுச்சியா ஏற்பட்டது. அதே போல வேலூரும் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும்ண்ணா. கண்டிப்பா நிறைய தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறாங்க. கண்டிப்பா இருக்கும். ஆனா வர 23ஆம் தேதி உங்க ஊருக்கு வேலூருக்கு விஜய் வராரு. வரவேற்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா? எதிர்க்கலாம் மாட்டோம்னா, நாங்க மாற்றத்தை தான் தேடுறோம். தளபதி கண்டிப்பா வரணும். வந்து இந்த ஆட்சியை மாத்தணும். கண்டிப்பா வரணும். தளபதி வரணும். ஆமா, கண்டிப்பா வரணும். ஆமா, வந்து ஆட்சியை மாத்தணும். இவங்க பண்ற இந்த ஊழல்களை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு தளபதி கண்டிப்பா வரணும். எல்லாரோட எதிர்பார்ப்பும் தளபதி தான். தளபதி வரணும் தான். தளபதி வரணும். கண்டிப்பா வரணும். வேலூர்ல எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க அவர் வருகை? நான் ரொம்ப எதிர்பார்க்குறேண்ணா. ரொம்ப எதிர்பார்க்குறேன்றதை விட அவர் வந்தால் சில இடத்துல வந்து இந்த கொலை, இந்த மாதிரி இந்த கரூர் சம்பவம் அப்படின்ற ஒரு இதாச்சுன்னா, ஆனால் இனிமேல் அது மாதிரி நடக்காதுன்ற எங்களோட கூட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் செக்யூரிட்டி பண்ணி எங்கள் கூட்டத்தை நாங்கள் உருவாகிருக்கிறோம். கண்டிப்பாக அது மாதிரி நடக்காது. கண்டிப்பாக வேலூருக்கு வரதை எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதுக்கான வேலையெல்லாம் நல்லா நடந்துட்டு தானே இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு ஃபுல்லாக மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. அதே போல் வேலூரில் எழுச்சி இருக்குமா அவர் வரும்போது? கண்டிப்பாக இருக்கும்ண்ணா. பார்க்க தான் போகிறாங்க. இப்போ ஒட்டுமொத்த மீடியாவுக்கு எல்லாமே அந்த வேலூரை தான் நோக்க போகுது. கண்டிப்பா பார்ப்பாங்க. நான் சொல்லி தெரியணும்ல, கண்டிப்பா பார்ப்பாங்க. இங்க எல்லாமே ஜெயிப்பாங்கண்ணா. இங்க நிக்கிற எல்லா தொகுதியிலும் ஜெயிப்பாங்களா? கண்டிப்பா ஜெயிப்பாங்கண்ணா. எல்லாருமே மாற்றத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா ஜெயிப்பாங்க. கண்டிப்பா. ஆனா உங்க ஊர் வேலூருக்கு வர 23ஆம் தேதி விஜய் வராரு. எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? ஆதரிப்போம். கண்டிப்பா டிவிக்கு வந்து ஆதரிப்பேன். ஆமா. எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க விஜய்? கண்டிப்பா 2026ல சிஎம் அவர் தான். ஆமா. எப்படி நான் சொல்றீங்க? கண்டிப்பா நம்ம ஆம்பூர் வாணியபடி பார்த்தேன்னா கண்டிப்பா டிவிக்கே தான் 100%. கண்டிப்பா 100%. அப்ப வேலூர்ல விஜய் எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா 100% டிவிக்கே சிஎம் தான் இந்த தடவை. எத்தனை தலைவர் இருக்கும்போது எதனால விஜய் எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? டிஎம்கே ஏடிஎம்கே அது 2 கட்சி தான் இருக்கு. கண்டிப்பா டிவிக்கு வரும். கண்டிப்பா வரும். அப்ப விஜய் வேலூருக்கு வரது எந்த எதிர்ப்பும் இல்ல? எதிர்ப்பெல்லாம் இல்ல. கண்டிப்பா வெல்கம் பண்ணுவோம். சூப்பரா நம்ம என்ஜாய் பண்ணுவோம் வருவது.
100% டிவிக்கு அடிக்கும் 2026. தமிழ்நாடு ஃபுல்லா மிகப்பெரிய எழுச்சி வந்தது அவர் வரும்போது. வேலூர்ல அந்த அளவுக்கு இருக்குமா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கிட்ஸ்லேருந்து எல்லாருமே அரசியல் பேசுகிறாங்க அப்படின்ற 2026 நம்ம டிவிக்கு வரதால மட்டும்தான் கண்டிப்பாக விஜய் அடிப்பார். வேலூருக்கு வரலாம். கண்டிப்பாக வரலாம் 100%. கண்டிப்பாக திருவிழா தான் இன்னைக்கு. ஆனா உங்க மாவட்டத்துக்கு வேலூருக்கு விஜய் 23ஆம் தேதி வராரு. அவர் வரலாமா வேணாமா? வரலாம், தாராளமாக வரலாம். காரணம் என்ன? அவர் வந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்குன்றீங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். வரலான்றீங்களா? வரலாம். ஆனா இப்ப தமிழ்நாட்டுக்கு முன்னா அவர் போகும்போது எழுச்சி பயங்கரமா இருந்தது. அதே எழுச்சி இந்த வேலூர் மாவட்டத்துல வருமா? கண்டிப்பாக வரும். இளைஞர்கள் ஒன்று கூடி வருவாங்களா? கண்டிப்பாக தாராளமாக வருவேன். ஏன்னா விஜய் வரணும்னு இந்த அளவுக்கு ஆவலா இருக்கீங்க? இது எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு நான் அரசியலாக இதுவாக சொல்ல, எனக்கு அவர் பிடிக்கும், அதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும். ஆனா உங்க மாவட்டத்துக்கு வேலூருக்கே விஜய் வராரு வர 23ஆம் தேதி. அவர் வரலாமா வேணாண்ணா? உங்க ஆதரிக்கீங்களா இல்ல எதிர்க்கீங்களா? கண்டிப்பா வரணுங்க, ஆதரிக்கிறீங்க. காரணம் என்ன? அவர் வந்து அரசியல் நல்லா இருக்குங்க. மக்களால் மக்களாக நடத்தப்படும் ஆட்சி தான் மக்களாட்சி என்று நான் சொல்கிறேன். அதனால அவர் வரணும்னு நினைக்கிறீங்க? ஆமா கண்டிப்பா. ஆனா ஒரு எழுச்சி ஏற்படுமா? இது வரைக்கும் எல்லா ஊருக்குள்ளயும் எழுச்சி ஏற்படுது. வேலூர்ல அந்த அளவுக்கு ஏற்படுமா? கண்டிப்பா ஆமாங்க, எழுச்சி வரும். ஏச்சு வரும். ஆனா எதனால இந்த அளவுக்கு எல்லாமே எதிர்பார்க்கறீங்க விஜய்? ஒரு மாற்றம் தான், மாற்றம் ஒன்று தான் மாறாதது. மாற்றம் கொடுப்பாரா? கண்டிப்பா தருவார். நம்பிக்கை இருக்கா மாற்றம் கொடுப்பாருன்ட்டு? நம்பிக்கை தரணுங்க, நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. இத்தனை தலைவர் இருக்கும்போது ஏன்னா இந்த அளவுக்கு ஆவலா இருக்கீங்க விஜய்க்கு? ஒரு புதிய மாற்றம் தாங்க. புதிய மாற்றத்துக்காக அப்ப எதிர்பார்க்கறீங்க அவரு? கண்டிப்பா. வேலூர்ல அன்னைக்கு திருவிழாவா இருக்குமா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நீங்க பார்க்க தான் போறீங்க. அண்ணா 23ஆம் தேதி உங்க மாவட்டம் வேலூருக்கு வராரு. வரவேற்கீங்களா எதிர்க்கீங்களா? வரவேற்கணும் சார். அவர் ஒரு புது கட்சி ஓப்பன் பண்ணியிருக்கிறார். வரட்டும், நல்லது தான். மக்களுக்கு என்ன செய்கிறாரோ செய்யட்டும். இப்போ செஞ்சுருக்கிறது ஆட்சி நல்லா இருக்குது. மக்களுக்கு என்ன அதுதான் நேசிக்கிறாங்க. அவங்க விருப்பம், அவங்க என்ன யார் யார் வரணுன்றது இருக்குது. மக்கள் விருப்பம் தான் அது. ஆனா விஜய் வரத்துல எதுவும் தடை இல்லையா? ஒன்றும் இல்லை சார். ஏன் சார் தடை பண்ணோம்? அது ஜனநாயக ஆட்சி, இது அரசாங்கம். இது யாருமே வரலாம் போடலாம், எல்லாருக்குமே அது உரிமை இருக்குது. அது வந்து நம்ம தட்டி சொல்லவும் கூடாது, கேட்கவும் கூடாது. தப்பு அது. வரலான்றீங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் வருது, வரட்டும். யார் அதிர்ஷ்டிக்கிறதோ அவங்க வரட்டும். அதை பற்றி ஒன்றும். ஐயா உங்க மாவட்டத்துக்கு வேலூருக்கு வராரு 23ஆம் தேதி விஜய். வரலாமா வேணாம் ஐயா? வரலாங்க, வரலாம். வரலாம். எதிர்ப்பு இல்லையே? எதிர்ப்பு எதுக்கு? சுதந்திர நாடு, அவங்களுக்கு எதுனா எதிர்ப்பு? நல்லது செய்வங்க யார் வந்தாலும் சரி, நல்லா செய்வாரா? நல்லா செய்வார். வயசு இருக்கு, அனுபவம் இல்லைனாலும் வயசு இருக்கு, ஓடுற வயசு, அதனால ஓரளவுக்கு செய்வார். நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. அப்ப வேலூருக்கு வரலான்றீங்க? வரலாம், வரலாம், வரலாம் உங்க ஊருக்கு. வரலாம். நம்பிக்கை அப்ப எப்படி ஐயா பாக்குறீங்க? உங்க ஊருக்கே வராரு முதல் தடவையா? அதாவது அவர் நடிகர்ன்ற முறையில் பார்க்கல, அரசியல்வாதியா இப்போ வராரு. என்ன நல்லதை செய்யணும்னு வாக்கு கொடுத்தா எல்லாமே ஆதரிக்கலாம். இது என்ன ஊருக்கா? வேலூர். உங்க ஊருக்கு விஜய் உங்களை பாக்குறதுக்கு வராரு வர 23ஆம் தேதி. வரலாமா? வரலாம். ஏதாவது எதிர்ப்பு இருக்கா? எதிர்ப்புலாம் எதுவும் இல்லை, வரலாம். எதனால அவர் ஆதரிக்கிறீங்க வரலாம்னு சொல்றீங்க? பொலிட்டிஷியனா எல்லாத்துலயும் வராங்க, ஆனா இவர் வரத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லை, வரலாம். 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 எதிர்பார்க்கறீங்களா அவர் வரீங்க? ஆமா, எதிர்பார்க்குறோம். எந்த நாங்க அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? ரொம்ப ஈகரா வெயிட்டிங் அவரை நேர்ல பார்க்க. வெயிட்டிங். ஆமா. அப்ப கண்டிப்பா வரணும்ன்றீங்க? ஆமா, வரணும். அவர் அரசியல் பிடிச்சிருக்காங்க. அது வேணான்னு தோணுது. நடிகரா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல அரசியல் வைக்க பார்க்கணும்? நடிகரா பார்க்கணும்னு தான் நடிகரா ஆசைப்படுறோம். பார்க்கணும். ஆமா. அவர் நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நினைக்கிறேன். ஆனா உங்க ஊருக்கே வேலூர் மாவட்டத்துக்கே வந்து விஜய் வராரு 27ஆம் தேதி 23ஆம் தேதி. ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கீங்களா? கண்டிப்பா ஆதரிக்கணும். நம்ம தளபதி வந்தார், எப்பவுமே கொஞ்சம் மாற்றம் கூட புதுசா வரணும்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்த்துன்னு தான் இருக்கிறோம். கண்டிப்பா மாற்றம் வரும். கண்டிப்பா நம்ம இளைய தளபதி விஜய் தான் வருவாப்புல. ஆனா இப்ப எல்லா மாவட்டத்திலும் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுது. அது போல இந்த வேலூர்ல நடக்குமா? எழுச்சியா வருவாங்களா இளைஞர்கள்? கண்டிப்பா வருவாங்கண்ணா. அது மட்டும் நாங்க ஆளை பார்த்து எடப்பாட முடியாது. தளபதி கண்டிப்பா வருவாங்க, 100% வருவாங்க. ஆனா தளபதி அரசியல் ஏத்துக்கூடிய அளவுக்கு இருக்கா? ஏன்னா நிறையவே இருக்குண்ணா, வாய்ப்பு உண்டுண்ணா. எதனால தளபதி இந்த அளவுக்கு வரவேற்கிறீங்க? மாற்ற கட்சி வட்டோன்னு சொல்லி அவர் மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு. 100% நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வருவாப்புல. மாற்றத்தை கொடுப்பாரா? கண்டிப்பா அதிகமாவே கொடுப்பாப்புல. நம்பிக்கை இருக்கா? 100%. ஏன்னா இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? மனசு சுத்தமா இருக்குண்ணா. கண்டிப்பா அவர் வரணும்னு சொல்லி தான் நாங்களும் ப்ரே பண்றோம். இன்ஷா அல்லாஹ் வருவார். ஆனா உங்க ஊருக்கே வராரு விஜய். எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கோம் தளபதியை பார்க்கறதுக்காக. லேடிஸ் முதற்கொண்டு நிறைய, ஸோ நம்ம ஒய்ஃபு மிஸ்ஸஸ் எல்லாமே வந்து இருக்கோம். ஸோ பிஃபோராக வந்து தளபதியை பார்க்கணுன்ட்டு நிறையா இடம்லாம் நிறைய வேலூரில் ஜாஸ்தி தமிழ்நாட்டில். அதனால் பந்தல்லாம் போட்டு நிறைய இது பண்ணிருக்காங்க. அதனால் பரவாயில்ல, நிறைய இது இருக்குது. ஸோ ஃபெசிலிட்டிஸ் கூட பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ரொம்ப ஆவலாக இருக்கும். லேடிஸ் முதற்கொண்டு இன்னிலேருந்தே நாளை மறுநாள் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் இன்னிலேருந்தே எல்லாருமே ஆர்வமாக வந்து பார்த்து இருக்குது. ரொம்ப இதுவாக இருக்குது. நம்மளை விட லேடிஸ் நல்லா நிறைய இதுவாக இருக்காங்க. நம்ம ஒய்ஃபு மிஸ்ஸஸ் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ட்டு.
ஸோ தளபதியை பார்க்கணும் ஆர்வமா அப்படின்ட்டு. இங்கே வெயில் இருக்குன்னு பந்தல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது, பரவாயில்ல. ஸோ லேடிஸ் நிறைய ஆர்வத்தோடு இருக்கும். ஏன்னா வேலூர் கோட்டையில் வந்து கால் மிதிச்சவங்க கண்டிப்பாக தலைவராக ஜெயிச்சிருவாங்க. அது எல்லாருமே தெரியும். யார் யார் வேலூர் கோட்டையில் வேலூரில் கால் மிதிச்சாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிச்சுன்னு தான் இருக்காங்க. ஸோ தளபதியும் கண்டிப்பாக ஜெயிப்பார், அதுக்கு நம்பிக்கை இருக்குது. வேலூர் வந்துட்டா இல்லை, நெக்ஸ்ட்டு நம்ம தான், 2026 நம்மளுக்கு தான். ஸோ கண்டிப்பாக ஜெயிப்பார் அவர். இது ஒரு திருவிழாவா இருக்குமா? கண்டிப்பாக திருவிழாவாக இருக்கும், கண்டிப்பாக திருவிழா இருக்கும். ரோடே பிளாக்ல தான் இருக்கும். ஏன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேன்ஸ் அவருக்கு. ஸோ கண்டிப்பாக பிரிட்ஜ்லேருந்து இங்கேருந்து எல்லாமே வந்துட்டு பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் நீங்கள் வேலூருக்கு தளபதி என்ட்ரி கொடுக்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக திருவிழாவாக தான் இருக்கும், அதை விட மேலே தான் இருக்கும். இப்போ மக்கள் ஆதரிப்பு வேலூர் பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி தளபதிக்கு. வேலூர் திருப்பத்தூர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு தான் நிறைய ஃபேன்ஸ். குழந்தைகள்லாம் கூட வந்துட்டு சாப்பாடு விட்டோம்னா கூட தளபதி பேர் சொல்லி தான் விட்டுவாங்க. ஸோ அந்த அளவு குழந்தைலேருந்தே இங்கே ஊறி இருக்காங்க தளபதி தான் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இங்கே நிறைய ஆதரவு கிடைக்கும் அவருக்கு. பட் இந்த ஒரு 5000ன்ற அந்த பாஸோட இது பண்ணது தான். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே தான் நிறைய ஃபேன்ஸ் அவருக்கு. ஸோ நிறைய ஃபேன்ஸ் ஆகிட்டும் சரி, நிறைய தொண்டர்கள், நிறைய மக்களும் சப்போர்ட் இங்கே தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க. பட் பாஸ் இல்லைனாலும் கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. ஹைவே இருக்கும், லாக் ஆகி தான் இருக்கும். ஸோ அவர் சொன்ன டைத்தோட ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பப்ளிக்கை தாண்டி அவர் உள்ளே வரணும். வந்துருவாரு. கண்டிப்பாக வந்துடுவார், கொஞ்சம் லேட் தான் ஆகணும். சிஎம் கண்டிப்பாக அவர் தாங்க. 2026ல் கப்பு நமக்கு தாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. ஏன்னா எல்லாருடைய சூழ்ச்சியும் வெளில வந்துச்சு. ஸோ தெரிஞ்சிச்சு தளபதியே எத்தனை மீட்டில் சொல்லின்னு தான் இருக்காரு அவர் என்ன பண்ணுவாருன்னு. ஒரு சேஞ்சஸ் வேணும்னு எல்லாரும் எதிர்பார்த்து தான் இருக்காங்க. கண்டிப்பாக தளபதி தான் வருவார். வேலூர் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பாக தளபதி தான் 100%. ஜெயிப்பாங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா அதுக்கான வேலைகள் நடந்துன்னு இருக்கு, இறங்கி செஞ்சுன்னு இருக்கு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும், கழகத்தில் இருக்கவங்க சரி, இல்லாதவங்களும் சரி, எல்லாரும் ஒர்க் பண்ணி தான் இருக்கும். கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக. அவர் நன்றி.